ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம விவிடிஎன்பிஎஸ்சி சாரோட சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட லைவ் செஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த லைவ் செஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனிமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் 5க்குள்ள நம்ம போக போறோம். ஸோ டெஸ்ட் 5க்கான போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம லைவ் செஷன் டைமிங் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. நிறைய பேர் இப்போவும் கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது புதுசா லைவ் பாக்குறவங்க எல்லாம் எப்போ லைவ் டைமிங் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே இதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் 5 வந்து எந்தெந்த டேட்ல நான் லைவ் செஷன் கொண்டு போக போறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 5ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி தான் படிக்க போகிறோம், அதாவது புவியியல். ஸோ புவியியலில் இருக்கிற மெயினான லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் 5ல நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ இது செகண்ட் லெசன். மூணாவது பார்த்தீங்கன்னா வேளாண்மை கூறுகள். ஸோ இந்த 3 லெசன் தான் நம்ம டெஸ்ட் 5ல பார்க்க போகிறது. ஸோ என்னென்ன டேட்ல இந்த லெசன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், அதாவது லைவ் செஷன் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டே, அதாவது நாளைக்கு 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்குறோம். இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு லெசன் பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக நம்ம லைவ் செஷன் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் நாளைக்கு. எல்லாரும் ஓடி வந்துருங்க அந்த லைவ் செஷனுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை நம்ம லைவ் செஷன் இருக்கும். புதன்கிழமை என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ எப்பவும் போலதான் 9 மணிக்கு நம்ம லைவ் செஷன் இருக்கும் நைட்டு. ஸோ அந்த லைவ் செஷன் அட்டன் பண்ணி நீங்க படிச்சதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ அன்னைக்கு வந்து வேளாண்மை கூறுகள் அந்த லெசன் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 லெசன் தான் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே நம்ம படிக்க போறோம். ஸோ நல்லா வந்து தரவா படிச்சுட்டு என்னோட லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம லைவ் செஷன் வந்து நைட்டு 9 மணிக்கு தான் நம்ம கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கு படிக்கிறதுக்கு. நல்லா படிச்சுட்டு வந்து நம்ம லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. நீங்க படிச்சதுல இருந்தா நான் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்க உங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும். ஓகே, நான் இவ்வளவு தூரம் படிச்சேன், படிச்சதுல இருந்து ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு உருவாகும். ஸோ அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். நம்ம லைவ் செஷனோட மோட்டிவே அதுதான். நம்ம படிச்சதுல இருந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டை என்னோட லைவ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எப்பவும் போல பாத்தீங்கன்னா நம்ம லைவ் செஷனுக்கு சாரோட புக்ல இருந்தா நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன், கொஸ்டின் கேட்கவும் போறேன். புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு புக் கொடுத்திருக்காங்க. 6th to 10th ஃபுல்லாவே கவர் ஆகிற மாதிரி. புக்கோட சைஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப பெரிய புக் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சின்ன புக்கா தான் இருக்கும். ஸோ புக் ஃபுல்லாவே வந்து ஒன்லைனர் இருக்கும். அதாவது ஸ்கூல் புக்ல நம்ம படிச்ச எல்லா விஷயங்களுமே ஒன்லைனர், லைன் பை லைனா கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த புக் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ் செஷன் டைமிங் எல்லாமே நான் சொல்லிட்டேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 10 o'clock நம்ம முடிப்போம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். டாடா பை.